Hi students, நம்ம இந்த வீடியோல law of cosine பார்க்க போறோம். So triangle யூஸ் பண்ற cos A, cos B, cos C ஓட ஃபார்முலாஸ் தான் இதுல எப்படி வந்ததுன்றதோட proof பார்க்கலாம். So in triangle ABC, எந்த triangle இருந்தாலும் ஓகே. Triangle ABC ல cos A is equal to B squared plus C squared minus A squared by 2BC. அதாவது A வந்ததுன்னா A மட்டும் மைனஸ்ல வரும் அப்படின்னு படிக்கும்போது cos B வேணும்னா C squared plus A squared minus B squared by 2C. இங்கே ரெண்டும் எது பாசிட்டிவோ அதுதான் டினாமினேட்டரில் வரும். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கேபிட்டல் பி, ஆனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி எல்லாம் நம்ம வந்து ஆங்கிள்ஸை மென்ஷன் பண்ண போகிறோம். ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி எல்லாம் நம்ம சைட்ஸை மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணால் இந்த ப்ரூஃப் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் சும்மா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிளோட பேர் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிளோட நேம் ஏபிசி. ஸோ கேபிட்டலில் எடுத்திருக்கிறது வந்து இந்த ஆங்கிள், இது வந்து ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சின்னு எடுத்திருக்கோம். ஸ்மால் ஏன்றது வந்து இதில் 3 சைடு இருக்குல்ல, ஒரு சைடு வந்து ஏ, இன்னொரு சைடு பி, இன்னொரு சைடு சி நம்ம எடுக்கணும். ஸோ அதை கரெக்டாக எடுக்கணும். எங்கே எடுக்கணும் தெரியுமா? கேபிட்டல் ஏ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் ஸ்மால் ஏ, அப்போ இதுதான் ஸ்மால் ஏ. பிசின்ற லென்த்து தான் ஸ்மால் ஏ. இந்த பிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் ஸ்மால் பி, சிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு தான் ஸ்மால் சின்னு எடுத்துக்கணும். ஸோ 3 ஆங்கிள் இருக்குது, அது கேபிட்டல் ஏபிசி. ஸ்மால் சைட்ஸ் 3 இருக்குது, அது வந்து ஸ்மால் ஏபிசின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்க ட்ரையாங்கிளோட பேர் ஏபிசி. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் அப்படியே வச்சுட்டு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ட்ரா ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி. ஏலேருந்து டின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி, பர்பண்டிகுலர்னால் பேஸில் 90 டிகிரி வர மாதிரி ஒரு லைன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ இது 90 தான், இங்கேயும் 90 தான். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இதோட நேம் வந்து ஏடி. ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேர் ஏடிபின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, ஏடிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் எடுத்துகிட்டு ப்ரூஃப் எடுக்க முடியும் நம்மளால். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் நான் வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஹைபோட்டெனஸ் சைடு வந்து சி இருக்குது. அப்போ சி ஸ்கொயர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளால் ப்ரூஃப் வந்து எழுத முடியும். அதாவது காஸ் சி ஈக்குவல் டு, நம்ம இந்த ட்ரையாங்கிள் வச்சு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா காஸ் சி ப்ரூவ் பண்ண போகிறோம். காஸ் சி ஈக்குவல் டு, இங்கே சி எழுதியாச்சு. அப்போ சியை தவிர ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் ப்ளஸில் வரும், சி மட்டும் மைனஸில் வரணும், பை 2ab. இந்த ப்ரூஃப் தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள்லேருந்து எழுத போகிறோம். ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் தான் எடுக்க போகிறோம். இது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேர் ஏடிபி. இந்த ஏடிபின்ற ட்ரையாங்கிளில் பித்தகரஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தகரஸ் அப்ளை பண்ணால் நம்மளோட ஃபார்முலா ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு, இதில் ஹைபாட்டனஸ் வந்து உங்களோட பிஏ ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இதுதான் நம்மளோட பித்தாகரஸ். ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர். இதில் பிஏன்றது நம்ம எடுத்திருக்க ஆல்ஃபபெட் ஸ்மால் சி, அப்போ இது வந்து ஸ்மால் சி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பிடியோட லென்த்து நமக்கு தெரியாது, ஸோ பிடி அப்படியே இருக்கட்டும். ஏடியோட லென்த்து நமக்கு தெரியாது, ஏன்னா ஏடின்றது அந்த மிடில் வரைஞ்சிருக்க லைன். அப் ஏடி ஸ்கொயர்ன்றதும் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் வந்து ஸ்மால் சி மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே கிடைக்கல இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி யோசிக்கணுன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ப்ரீவியஸ் நாலேஜில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, இப்போ இதே ட்ரையாங்கிளில் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது காஸ் சி தான் இல்லையா? ஸோ சி வந்து இங்கே இருக்குது, இதுதான் நம்மளோட காஸ் சின்ற ஆங்கிள். இது நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கிற நாலேஜ்லேருந்தே உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ் வந்து என்னென்னா, எப்போவுமே வந்து சைன் தீட்டான்றது வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ் சைடுன்னு உங்களுக்கு தெரியும். காஸ் தீட்டான்றது வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு காஸ் சி தானே வேணும். இப்போ வந்து பித்தாகரஸில் நமக்கு தேவை வந்து பிடியோட லென்த்தும் ஏடியோட லென்த்தும் தேவை. அது ரெண்டுமே நமக்கு டயக்ராமில் இல்லை. பிசிக்கு இருக்கான பிடிக்கு லென்த்து தெரியாது இல்லையா? இது கண்டிப்பாக ஹாஃபாக இருக்குமா மேம்னு கேட்டால் அது கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் இது வந்து மீடியனும் ஆல்டிடியூடும் சேம் பிளேஸில் வந்து இது half a/2ன்னு சொல்லலாம். இது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ப்ரூஃப் எழுதுறதுனால இதை பாதி நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது.
ஸோ இந்த சின்ற ஆங்கிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுத போகிறோம்னா, இந்த சி இங்கே இருக்குது. நான் இப்போ ஏடியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சியிலேருந்து பார்த்தா இது என்ன சைடு? ஆப்போசிட் சைடில். அப்போது சைன் சி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏடி, ஹைபாட்டனஸ் சைடு வந்து ஏசி. இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சியிலேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு வந்து ஏடி, ஹைபாட்டனஸ் சைடு வந்து ஏசி. அதான் அங்கே எழுதியிருக்கோம். இப்போ சைன் சி இஸ் ஈக்குவல் டு ஏடியோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஏசியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், பின்னு தெரியும். இப்போ ஏடி பை பின்னு எழுதிக்கலாம். டிவைடில் இருக்க பி இங்கே எடுத்துகிட்டு வந்தால் மல்டிபிள் ஆகும். ஸோ இந்த டிவைடில் இருக்க பி இங்கே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா பி இன்ட்டு சைன் சி ஈக்குவல் டு ஏடின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏடியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா சிடி கண்டுபிடிக்க முடியும். சிடி கண்டுபிடிக்கிறத யூஸ் பண்ணி பிடியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் வந்து ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் டிசியை யூஸ் பண்ணி எப்படி பிசியை பிடியை கண்டுபிடிக்க முடியும்னா பிசியோட லென்த்துலேருந்து இந்த டிசியை மைனஸ் பண்ணுறா நமக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக நம்ம ஆங்கிள் சியை தான் யூஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா நம்ம காசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சியை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிற இன்னொரு சைடு என்னென்னா சிடி. ஸோ சிடி வேணும்னா இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இது என்ன சைடு? இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடும் ஹைபாட்டனஸும் வச்சு நம்ம என்ன தீட்டா எழுத முடியும்? காஸ் தீட்டா எழுத முடியும். அப்போ காஸ் சி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடோட பேர் டிசி பை ஹைபாட்டனஸ் வந்து இங்கே ஏசி தான். நான் பின்னு கூட எழுதிக்கலாம், ஏன்னா பி தான் நம்மளோட ஹைபாட்டனஸ். இங்கே டிவைடில் இருக்க பி இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ பி இன்ட்டு காஸ் சி இஸ் ஈக்குவல் டு டிசின்னு எழுதிக்கலாம். ஸோ டிசி கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இப்போது நம்மளுக்கு இந்த பிடியோட லென்த்து தானே வேணும். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு பிடியோட லென்த்து வேணும்னா இந்த பிசியோட மொத்த லென்த்துலேருந்து இந்த சிடியை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அதான் இங்கே எழுத போகிறேன். பிசி மைனஸ் பிடின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் பிசின்றது என்னதுன்னா பிசியோட டோட்டல் லென்த் வந்து ஏ, இந்த சைடே ஏ தானே. அப்போ இது ஏன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் பிடிக்கு பதிலாக நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? சாரி, பிடி இல்லைங்க, டிசி. பிடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிசியிலேருந்து இந்த டிசியை மைனஸ் பண்ணணும். ஸோ இது டிசி தான். டிசி இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது வந்து பி காஸ் சி எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்ம பிடியோட வேல்யூ. ஸோ நம்ம பிடியும் கண்டுபிடிச்சாச்சு, ஏடியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த பித்தாகரஸில் அப்ளை பண்ணிட்டா நம்மளோட சொல்யூஷன் கிடச்சிரும். இப்போ இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பித்தாகரஸில் இங்கே அப்ளை பண்ணிடலாம். இந்த ஸ்மால் சி ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இந்த பிடிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச சி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர்டுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஏ மைனஸ் பி காஸ் சி, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஹோல் ஸ்கொயர்டு வந்துடும். ப்ளஸ் ஏடி ஸ்கொயர், ஏடி வந்து பி சைன் சின்னு இருக்குது. இப்போ பி சைன் சி இதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இங்கே உள்ளே இருக்க ரெண்டு பேருக்குமே தான் காமன். ஆனால் இதை பார்க்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட உங்களோட பேசிக் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பின்ற இடத்துல பி காஸ் சி ரெண்டுமே இருக்குது, அப்போ ரெண்டுமே தான் எழுதணும். அப்போ இது பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சி தான் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் ஃபார்முலான்றதுனால 2ab போடுவோம் நம்ம. மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பிக்கு பதிலாக பி காஸ் சி. உங்களோட நார்மல் அல்ஜிப்ரா ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதியிருக்கேன். ப்ளஸ் ஸோ இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுத்துக்குமே காமன். அப்போ இது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சின்னு வந்துடும். இதில் இந்த ரெண்டு டேர்மே பி ஸ்கொயர் பாருங்கள். மற்ற இது வந்து ஏ ஸ்கொயர் டேர்ம் ஒன்று தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இது ரெண்டுமே பி ஸ்கொயர் டேர்மாக இருக்குது. ஸோ பி ஸ்கொயர்டை வெளில எடுத்துடலாம். எடுத்துகிட்டா இங்கே மிச்சம் என்ன இருக்கும்னா காஸ் ஸ்கொயர் சி மட்டும் இருக்கும். இதில் பி ஸ்கொயர்டை வெளில எடுத்துகிட்டா ரிமைனிங் சைன் ஸ்கொயர் சி மட்டும் இருக்கும். பேலன்ஸ் இருக்க இந்த 2ab காஸ் சி அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஸ்மால் சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் சி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சியோட வேல்யூ வந்து 1. உங்களோட ஃபஸ்ட் ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரியோட ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து எப்போவுமே 1 தான். ஸோ தீட்டாக்கு பதிலாக ரெண்டு பக்கமும் சீன் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஐடென்டி படி இதோட வேல்யூ இங்கே 1 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சி ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி. இதுவே மேக்ஸிமம் மறைவான மாதிரி தான். இது கூட நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது. இப்போ இதுக்கப்புறம் ஸோ இந்த டேர்ம் மட்டும் தான் நெகட்டிவில் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் டேர்ம் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மைனஸ் 2ab காசி இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2ab இன்ட்டு காசின்னு கிடச்சிரும். ஈக்குவல் டு இந்த பக்கம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த பக்கம் வந்தால் மைனஸ் சி ஸ்கொயர் ஆகிடும்.
ஸோ இங்கே மல்டிபிளில் இருக்க 2ab அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். நமக்கு தேவை cos c மட்டும்தான். cos c is equal to a squared plus b squared minus c squared by 2ab. இதுதான் நம்ம வந்து எழுதின ப்ரூஃப். cos c கேட்டாங்கன்னா a squared plus b squared minus c squared by 2ab. இங்கே cனா c. இப்போ இதுவே bயில் வேணும்னா இதே ப்ரூஃப் தான். அப்படியே ஹைப்பர்டெனஸ் சைட் b எடுத்து ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ cos b வேணும் அப்படின்னா b மட்டும் நெகட்டிவில் எழுதணும். இப்போ c squared plus a squared minus b squared by 2ca அப்படின்னு எழுதிடுவாங்க. இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அந்த ஆல்ஃபபெட் மட்டும் மைனஸில் வரும், ப்ளஸில் இருக்க டேர்ம்ஸ் தான் கீழே வரும். ஸோ அதான் லா ஆஃப் கொசைன்ஸ் ரூல். Thank you for watching. Like our video, subscribe our channel for more videos.